இரக்கமில்லாத காட்டுக்குள் உணவுக்காகவும் இடத்திற்காகவும் நடக்கும் டாப் 10 வெறிகொண்ட மிருகங்களின் கொடூரமான சண்டைகள். இந்த வரிசையில் 10ஆம் இடத்தில் இருப்பது சிறுத்தை விஸ்ரஸ் முதலை. சிறுத்தை என்னதான் வேகமான விலங்காக இருந்தாலும் தண்ணீர் இருக்கும் முதலையை வேட்டையாடுவது மரணிப்பதற்கு சமம். இருந்தாலும் வேட்டையாட வேற விலங்கு கிடைக்காமல் சிறுத்தை ரொம்ப நேரம் பொறுமையாக காத்திருந்து முதலையை பிடிக்க ஏரியில் குதித்து முதலையின் கழுத்தை பிடிக்க முயற்சிக்கும். சிறுத்தையும் முதலையும் தண்ணீரில் போராடும் அந்த 10 நிமிஷம்தான் சாகப் போறது சிறுத்தையா இல்ல முதலையா என்பதை முடிவு செய்யும். முரட்டு தோல் கொண்ட முதலையை கடித்து இழுத்தபடி தண்ணீரில் இருந்து வெளியே வரும் சிறுத்தை. ஆனால் இதில் சில சமயத்தில் முதலையிடம் சிறுத்தை வசமாக மாட்டிக்கொள்ளும். இந்த வரிசையில் 9ஆம் இடத்தில் இருப்பது எருமை விசஸ் சிங்கம். வறண்ட காடுகளில் மெய்யும் எருமைகள் தண்ணீர் தாகத்துடன் நீர்க்குட்டையை நோக்கி வரும். எருமைக்காக பக்கத்திலேயே சிங்கம் வேட்டையாட காத்து கொண்டிருக்கும். பொதுவாக ஆண் சிங்கம் வேட்டையாடாது. அதனால் அனைத்து மூலைகளிலும் பெண் சிங்கம் தயாராக நிற்கும். பயந்து கொண்டே வேற வழி இல்லாமல் தாகத்துடன் எருமைகள் தண்ணீர்க்குள் தலையை விடும். சரியான நேரத்தில் சிங்கங்கள் அந்த எருமை மந்தையை பயம்படுத்தி ஓடவிடும். அலறிப்போன மாடுகள் எல்லா திசையிலும் சிதற ஆரம்பிக்கும். ஒரே எருமையை குறிவைத்து அனைத்து சிங்கங்களும் பாயும். இந்த போராட்டத்தில் எருமைகள் பயப்படாமல் ஒன்று சேர்ந்து விட்டால் சிங்கத்தை கூர்மையான கொம்பை வைத்து சிதைத்துவிடும். இந்த வரிசையில் 8ஆம் இடத்தில் இருப்பது பனி கரடி விசஸ் நீர்நாய்கள். இந்த கடும் குளிரில் வேட்டையாட ஒன்னும் கிடைக்காமல் நீர்நாய்களை வேட்டையாடத் தொடங்கும். தண்ணீரிருந்து வெளியே வந்த நீர்நாய்களை துரத்த ஆரம்பிக்கும். கரடி கிட்ட வந்தவுடன் நீர் நாய்கள் குட்டிகளை கூட்டத்தின் நடுவில் வைத்து பாதுகாக்கும். கரடியின் கூர்மையான பற்களை வைது கடித்தால் கூட கடல் நாய்களின் தோலை கிழிக்க முடியாது. கரடி கூட்டத்தை பிரித்துவிட்டு ஈஸியான இரையை துரத்தும், தன் பற்களால் தாக்கும். ஆனாலும் அவைகள் கூட்டமாக இருப்பதால் இதனால் ஒன்றும் செய்ய முடியாது. நீர்நாய்கள் கடலுக்குள் போகும் கடைசி நொடி வரையும் போராடும். ஆனாலும் அவைகளை பிடிக்க முடியாது. இந்த வரிசையில் 7ஆம் இடத்தில் இருப்பது நீர் யானை விஸ்ரஸ் முதலைகள். நீர் யானை எந்த அளவு அமைதியான மிருகமாக இருக்கிறதோ அதைவிட பல மடங்கு ஆக்ரோஷமானது. அதிகமாக எந்த ஒரு மிருகமும் நீர் யானையை சீண்டாது. ஆனால் முதலைகள் தண்ணீரில் நீர் யானையை குட்டிகளை பின்தொடர்ந்து பேரும் போராட்டத்துக்கு பிறகு வேட்டையாடி சாப்பிடும். அதுபோல் நடக்காமல் பாதுகாக்க முதலைகள் கிட்ட வந்தாலே நீர் யானை முதலையை கிட்ட வரவிடாமல் விரட்டிவிடும். அப்பையும் முதலைகள் போகலாட்டி வெறி கொண்ட நீர் யானைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து முதலைகளை தாக்க ஆரம்பிக்கும். முதலைகள் திருப்பியும் வராத மாதிரி முதலைகளை துண்டு துண்டா ஆகிவிடும். இந்த வரிசையில் 6ஆம் இடத்தில் இருப்பது சிங்கம் விசஸ் சிறுத்தை. ஆப்பிரிக்காவில் உள்ள மிகவும் ஆபத்தான விலங்குகளை சிறுத்தையும் ஒரு முக்கியமான மிருகமாக இருக்கிறது. இயற்கையாகவே சிங்கமும் சிறுத்தையும் ஒரே இடத்தில் வாழும் பழக்கத்தை கொண்டது. இருந்தாலும் சிங்கத்திற்கும் சிறுத்தைக்கும் எப்போதும் சண்டை நடந்து கொண்டே இருக்கும். சிறுத்தை சிங்கத்துடன் சிறிய மிருகமாக இருந்தாலும் சிங்கத்தை பார்த்து பயப்படாமல் சண்டை செய்யும். இந்த ஆக்ரோஷமான சண்டை அதனின் குட்டிகளையும் அநியாயமாக பலியாக்கும். இந்த போரில் அதிகபட்சமாக சிங்கமே ஜெயிக்கும். இந்த வரிசையில் 5ஆம் இடத்தில் இருப்பது சிங்கம் விஷஸ். கழுதை புலிகள் சிங்கம் வேட்டையாடும் வரை காத்திருந்து அந்த உணவை சிங்கம் சாப்பிடும்போது கழுதை புலிகள் தொடர்ந்து அதை தொல்லை செய்து கொண்டே இருக்கும். கோபம் அடைத்த சிங்கம் கழுதை புலிகளை விரட்டிவிடும். ஆனால் அந்த சாப்பாடை எடுக்காமல் கழுதை புலிகள் அங்கு இருந்து போகாது. கழுதை புலிகள் எப்போதும் கூட்டமாக இருந்து காட்டில் இருக்கும் அனைத்து விலங்குகளையும் துணிச்சலாக துன்புறுத்தும். ஆனால் சிங்கத்திடம் அதனின் சேட்டை பலிக்காது. 2 சிங்கம் இருக்கும் வரை கழுதை புலிகள் போராடும். ஆனால் சிங்கத்தின் மற்ற குடும்பத்தினர் வந்துவிட்டால் மிரண்டு ஓடிவிடும். இந்த வரிசையில் 4ஆம் இடத்தில் இருப்பது காட்டெருமை விசஸ் சிறுத்தை. என்னதான் சிறுத்தை வேகமான ஒரு வேட்டைக்காரனாக இருந்தாலும் திறந்த வெளியில் காட்டெருமை பிடிப்பது மோசமான காரியம். காட்டில் கூட்டமாக வாழும் காட்டெருமை வேகமாக துரத்தி செல்லும் போது அவைகள் திருப்பியும் தாக்கும் சம்பவங்களும் அதிகமாக நடந்துள்ளது. கண்முடி திறக்கும் நேரத்தில் சிறுத்தையையே திணறாடிக்கும் அளவு எருமைகள் திறமையானது. எனவே 2 அல்லது 3 சிறுத்தைகள் ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் காட்டெருமையை சுலபமாக பிடித்து சாப்பிட்டுவிடும். இந்த வரிசையில் 3ஆம் இடத்தில் இருப்பது புலி விசஸ் கரடி. பொதுவாக இந்த 2 மிருகங்களும் அடர்ந்த காட்டில்தான் வாழும். புலிகள் ஒன்று சேர்ந்து கரடியை பின்தொடரும். சரியான நேரத்தில் அணைத்து புலிகளும் எல்லா திசையில் இருந்தும் கரடியை தாக்கும். புலிகளுக்குள் நடுவில் மாட்டிக்கொண்ட கரடிகள் தப்பிக்க வேற வழியில்லாமல் புலியின் கூர்மையான பல்லில் சிக்கி துடித்து சாகும். சில நேரங்களில் கரடியின் வலிமை தெரியாமல் தனியாக துரத்தி போகி
புலி வலுவாக கரடியிடம் மாட்டிக்கொண்டு இறந்து போன சம்பவங்களும் நிறைய நடந்து உள்ளது. கரடி பார்க்க புலியோட சின்ன மிருகமாக இருந்தாலும் சண்டையில் புலியின் சதையை கிழிக்கும் அளவு அரக்க தனத்துடன் தாக்கும். கரடி புலியை கொல்லுவதை பார்த்து பயந்த வனத்துறை அதிகாரிகளும் உண்டு. இந்த வரிசையில் 2ஆம் இடத்தில் இருப்பது ராஜநாகம் விசஸ் கீரிபிள்ளை. ராஜநாகம்தான் இந்த உலகிலே மிக கொடிய விஷம் கொண்ட பாம்பு. ராஜநாகத்தால் சிங்கத்தையே கொல்லும் அளவு சக்தி இருந்தாலும் அது பார்த்து பயப்படும் அளவு ஒரு மிருகம் இந்த உலகில் உண்டு என்றால் அது கீரிபிள்ளை மட்டும்தான். அசத்தலான திறமை கொண்ட கீரி எந்த ஒரு பயமும் இல்லாமல் பாபுடன் சண்டை போடும். எத்தனை தடவை பாம்பு கொத்தினாலும் கீரிக்கு ஒரு துளி விஷம் கூட ஏறாத அளவுக்கு உடல் அமைப்பை கொண்டது. மற்ற பாம்புக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு கீரியை விட்டு பயந்து ஓடுவதுதான். ஆனால் ராஜநாகம் எதிர்த்து போராடும். இந்த சண்டை மற்ற மிருங்கள் போல சுலபமாக முடியாது. ஏதாவது ஒரு உயிர் சாகும் வரை விரித்தனமாக சண்டை நடந்து கொண்டே இருக்கும். இறுதியில் துணிச்சலான கீரி நாகத்தை கொன்று துண்டு துண்டாக வெட்டி போட்டு அதனின் பசியை தீர்த்து கொள்ளும். இந்த வரிசையில் முதல் இடத்தில் இருப்பது சிங்கம் விசஸ் புலி. புலியும் சிங்கமும் இயற்கையவே சந்திக்கவே முடியாத வகையில் வேறு வேற இடத்தில் தன் வாழும் இருந்தாலும் இந்த சம்பவம் எப்பயாவது அரிதாக நடக்கும். உலகிலேயே புலிகள் அதிகம் வாழும் நாடு இந்தியாதான். சிங்கத்தை விட புலி பெரியது. அது மட்டும் இல்லாமல் கூர்மையான பார்வை, 30 கொடூர பல்களையும் மரம் ஏறும் வலிமையும் அசத்தலாக நீந்தும் குணமும் மிருகங்களை தனியாக வேட்டையாடும் திறமையும் கொண்டது. சிங்கங்கள் பொதுவாக கூட்டம் கூட்டமாக வாழும். குடும்பத்தின் பாதுகாப்புக்காகவும் வாழும் இடத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் மற்ற சிங்கத்துடன் சண்டை செய்யும் பழக்கம் கொண்டது. பெண் சிங்கங்கள் கம்மியாயிருக்கும் நேரத்திலும் எதிரிகள் மோசமாக இருக்கும் நேரங்களில் மட்டுமே சிங்கங்கள் வேட்டையாடும். எனவே ஒருவேளை இந்த 2 அரக்கனுக்கும் சண்டை வந்தால் எல்லா விதத்திலும் வலிமையான புலி மற்றும் சண்டையில் திறமை வாய்ந்த சிங்கமும் கொடூரமாக தாக்கிக் கொள்ளும். இந்த சண்டையின் முடிவில் இறப்பது யாரு என்ற கண்டு பிடிக்க முடியாத அளவு பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதிகபட்சமாக இந்த சண்டையில் சிங்கம்தான் ஜெயிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதுல உங்களை மிரள வைத்த சண்டையை கமெண்ட் செஞ்சுட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.